என் அன்பு குழந்தைகளே, என் செல்லப் பிள்ளைகளே, உன் வாழ்வில் நீ 1000 சோதனைகளைக் கண்டு இருக்கலாம், பல இன்னல்கள் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கலாம். அதை எல்லாம் எதற்காக உனக்கு அளித்து இருக்கிறேன் என்று நீ சிந்தித்துப் பார்க்க, இந்த காணொளி வழியே உனக்கு அனைத்தையும் விளக்க வந்து உள்ளேன். முழுவதும் கேட்டுக்கொள். இதையும் கூட நீ விளையாட்டாக எண்ணிவிட்டு உதாசீனப்படுத்தும் போது உனக்கே புரியும். நான் உன் அருகில் வருவதை தடுப்பது நீயே என்று. உன் அருகில் வரும்போது உனக்கு சோதனைகள் பல வரலாம். அதை நீ எப்படி கடந்து சென்று என் மீது கோபம் கொள்ளாமல், என்னை பலிக்காமல், என்னை சரண் அடைந்து இதற்கு வழி கொடு, என் அருகில் வா என்று நீ வேண்டிக் கொள்ளும் போது நான் உன் அருகில் வந்து விடுவேன். என்னை அனுதினமும் உன் மனதார வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன் பக்தியைக் கண்டு நான் அளவற்ற ஆனந்தம் அடைந்தேன் என்றாலும், உன் கோபம், உன் மீது உள்ள தவறை என் மீது நீ சுமத்தும் போது நான் உனக்கு மீண்டும் சோதனைகள் தருவேன். அப்படி சோதனைகள் தந்தாலும் அதை உனக்கு நான் சாதனையாக மாற்ற வழியும் காட்டுவேன். நான் எந்த ரூபத்தில் வேண்டும் என்றாலும் உன் அருகில் வந்து உனக்கு ஆன பதிலை நான் அளித்துவிட்டு செல்வேன். நான் உனக்கு வழி காட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ அதை மறுத்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பது நீயும் அறிந்ததே. நீ வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தியதை எல்லாம் நினைத்து பார். நான் உனக்கு வழி காட்டவே இல்லையா என்று. என்னை இல்லை என்று எண்ணுபவர்கள் மனதில் அவர்களுக்கு நான் இருப்பதை உணர்த்திவிட்டு இல்லாமல் சென்று விடுவேன். என்ன நடந்தாலும் பிரியாத உயிர்க்கு எப்போதும் துணையாக நின்று கொண்டே இருப்பேன். இந்த காணொளியை விளையாட்டாக எண்ணி ஏளனம் செய்யும் உயிர்க்கு நான் அவ்வாறே தெரிந்துவிட்டு செல்வேன். இதை பார்க்கும்போது நான் இருப்பதை உணர்ந்த உயிர்க்கு மட்டும் நான் அவர்கள் மனதில் இருப்பதை உணர்த்திவிடுவேன். இதை அனைவரும் பார்க்கும்படி செய்துவிட்டு ஓம் சரவணபவ என்று பதிவு செய்.